இத பாருங்க, நான் அருவாளை தீட்டிட்டேன். மதுரை வீரன் திருவிழாவுக்கு இனிமே ஏற்பாடு பண்ணுங்க. தம்பி, எங்களுக்கெல்லாம் நீ ஒருத்தன் இருக்கிறேங்கிற தைரியம் தான். உங்களை நம்பி தாங்க இந்த நல்ல காரியத்துல இறங்கி இருக்கோம். எங்களை கை விட்டுறாதீங்க. தாமரை யோசிக்காம எதுலயும் இறங்க மாட்டான். அப்படி இறங்கிட்டா ஜெயிக்காம விட மாட்டான். இந்த வருஷம் திருவிழா சும்மா ஜே ஜே நடக்கணும். என்னண்ணே? தம்பி வாக்கு மதுரை வீர வாக்கு மாதிரி தார தப்பட்டையெல்லாம் வச்சு அக்கம் பக்கத்து கிராமத்து ஜனங்களெல்லாம் அசத்தி போடுறேன், அசத்து. அப்ப நான் வர்றேன் தம்பி. நாம கோவில் கட்டலாம்னு முடிவு பண்ணா அவனுக்கு திருவிழா நடத்த போறானுங்க. இதெல்லாம் நினைச்சா நம்ம வயிறு தான் எரியுது. அவனுங்களா செய்யலடா, தாமரை செய்ய வைக்கிறான். சரி, நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா இல்ல நம்மளும் கெடா வெட்டி பொங்க வைக்கலாங்கிறீங்களா? வெட்டலாம்டா, கெடாவல்ல அவனுங்கள. இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எப்ப நடத்த போறீங்க? நடத்தலாம். அவனுங்க பொங்கல் வைக்கிற அன்னைக்கு நாம கோயில் கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போடுறோம். பூங்கோத, வாமா சாப்பிடலாம். சாப்பிடுறதாமா முக்கியம். இப்போ உன் புருஷன் ஊரையே கூண்டோட கைலாசம் அனுப்புறதுக்கு அஸ்திவாரம் போட்டுட்டு இருக்காமா. ஓம் புருஷன் சொல்றியம்மா. அவர் உனக்கு அப்பா தானே. உனக்கு உன் புருஷன் சாகலம்மா, ஆனா எனக்கு எங்க அப்பன் செத்துட்டான். சாமியா கேட்டுச்சு கோயில் கட்ட சொல்லி. அந்த பூசாரிக்கு வேற வேலை இல்ல, அதனால தான் கோயில் கட்ட சொல்றான். உன் புருஷனுக்கு அந்த நிலம் வேணும். 2 பேரும் சேர்ந்துகிட்டு சாமி பேரை சொல்லி பித்தலாட்டம் பண்றாங்க. சுயநலத்துக்காக ஊரையே பழி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் பைத்தியக்காரங்க. இவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுறாங்க. சாமி பேரையும் ஜாதி பேரையும் சொல்லி அவன் நாட்டையே பிடிக்க பாக்குறா. நாங்க என்னமா கொஞ்சம் இடத்தானே பிடிக்க பாக்குறோம். அப்பனே மதுரை வீரா, உன்னை நம்பி மஞ்ச கைது இந்த வேலை கட்டுற. நான் விரும்புறவரை எனக்கு புருஷனா வரணும். அவனுங்க நமக்கு சவால் விட்டு மதுரை வீரனுக்கு திருவிழா நடத்துறானுங்க. நம்ம மாகாளியம்மன் கோயில் கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போடுறோம். அவனுங்க தடுத்தா நாம கொண்டு வர கோடாரியும் கடப்பாரையும் அஸ்திவாரத்துக்கு மட்டுமல்ல, அவனுங்க சாதிக்கே சமாதி கட்டுறதுக்கு தான். நம்மளா இல்ல அவனுங்களா? இன்னைக்கு 2 ரவுண்ட்ல பாத்துருவோம். வாங்கடா. அவங்க கோர்ட்டுக்கு போனாலும் கோட்டைக்கு போனாலும் தீர்ப்பு நம்ம பக்கம் தான். அதுல என்னங்க சந்தேகம்? சந்தேகம் இல்லைங்க. அப்புறம் என்ன, இந்த ஜென்மத்துல முடிஞ்சிருமா? நீ ஒரு ஆள் போதுமியா? அது எப்படிங்க கோயில் நமக்கு சொந்தமாகும்? அவருக்கு தெரியாதா? ஏதோ பணம் இருக்குன்னு கேஸ் போடுறாரு. யோ உறவாங்க வேணி. யோ சும்மா இருங்கய்யா. அவங்க கோயில் இருக்கிறது, அவங்க குடி இருக்கிற இடம் எல்லாம் எங்க மாமனாருது. ஐயா, அதுல ஏதோ வில்லங்க இருக்க மாட்டிருக்குது. இப்ப நீதாயா வில்லங்கமே. ஐயா, மாமனாரோட 2வது சம்சாரத்தை இடந்தாங்க அது. ஐயா, மாமனாருக்கு 2வது சம்சாரம் இருந்ததா? யோ என்ன நீ ஐயாவுடைய பழைய பஞ்சாங்கம்லாம் புரட்ட ஆரம்பிச்சுட்ட? அத சொல்லலீங்க. பெரியவர் செத்து அவர் 2வது சம்சாரம் ஊரை விட்டு ஓடி போய் ஒரு 30 வருஷம் இருக்குங்களா? இது வேறயா? இது ஏயா நீ ஐயாவை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? பூசாரி ஐயா, என் மாமனார் சொத்து எனக்கு தான் வந்து சேரும். கோர்ட்டு கேஸ் நம்ம பக்கம் வரட்டும். இந்த நாய்களை இருக்க வீடு வாசம் கூட இல்லாம வரட்டுறேன். தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்கப்படாது. அவங்க கோர்ட்டுக்கு போனா நிச்சயம் அவங்க பக்கம் தான் தீர்ப்பு ஆகும். அப்புறம் நம்ம இருக்கிற நிலம் வீடு வாசலை விட்டு போட்டு தெருவுல நிக்க வேண்டியதுதான். நான் இருக்கிறப்ப நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அட, நீ அருவாளை எடுத்தா இங்க ஊருக்குள்ள இருக்கிறவங்க பயந்துக்குவாங்க. ஆனா அங்க கோர்ட்டுக்கு போய் என்ன பண்றதுன்னு தான். மதுரை வீரன் சாமியை நீங்க நம்புறீங்கல்ல? நம்புறேன். அப்ப போங்க. ஏய் நில்லு. ஆமா, நம்ம விஷயத்தை உங்க அப்பாட்ட சொல்லிட்டியா? ஏன் சொல்லல? சொல்லல. அங்க என்ன பாக்குறேன்? அங்க பாத்தீங்களா தேன் கூடு? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. எடுத்தா நிறைய தேன் கிடைக்கும். எடுப்போமா? எடுக்கலாம், ஆனா தேன் கொட்டுமே. கொட்டினா விஷம் இல்ல. அப்ப கடிக்காம எடுப்போம். அது எப்படி? இப்ப பாரு. ஏய், தேன் கொட்டுது, குடி. எல்லாத்தையும் நீயே குடிச்சிட்டியே, எனக்கு? இனிமே நீ குடி. அங்க இருந்தா தானே குடிக்கிறதுக்கு. இப்ப என்ன பண்றது? இங்க இருக்கே. ஏய் ஏய் ஏய். தேனுண்ணும் வந்து மாமலரை கண்டு குத்திருந்தலைந்து பாடுவதேன் ரீங்காரம் கொண்டு. அங்க என்ன பண்றீங்க? தேன் எடுக்கலான்னு. அது என்னடா அடிமரத்தை கட்டி பிடிச்சு தேன் எடுக்கிறீங்க? இந்த மரத்துல தேன் இருக்கு, அதான் ஏறி எடுக்கலான்னு. தேன் எடுக்கணும்னா ஏறிச்சா எடுக்கணும். ஆனா சிந்தாம எடுப்பீங்களா இல்ல நானும் வரணுமா? ஐயோ வேண்டாங்க, நாங்களே எடுத்துக்கிறோம். அன்னைக்கு என்னடா கொய்யா மரத்து கடியில் நின்று எலுமிச்சக்காய் பிடிக்கிட்டு இருந்தீங்க.
இன்னைக்கு கட்டி பிடிச்சது தேன் எடுக்கிறீங்க, இனி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டோம், இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டோம். ஏய் இளஞ்சி, டா, நிக்க மாட்டேனே. பொண்ணு இல்லப்பா, வேண்டாம்ப்பா. அண்ணா என்ன பச்சை பிள்ளை துரத்துறீங்க? அடபேரே பொழப்பத்த பேர. ஏய் இளஞ்சி, ஏமாவள என்ன போட்ட ஓட்டியாப்ப? அடவா பயமாவள, நடக்க பழகிற வரையில அப்பா கைய புடிச்சுக்கிட்டு நடக்கிறீங்க. பழகினதுக்கு அப்பா எவன் கைய புடிச்சுக்கிட்ட ஓடவா பாக்குறீங்க? காப்பாத்துனே, காப்பாத்துனே. அப்பா துரத்திட்டு வராரு. அவர் கையில கிடைச்சா என்ன கொன்னே போட்டுருவாரு. அடவா பயமே. இருங்கண்ணே இருங்கண்ணே, என்ன என்னப்பா என்ன காரியம் செஞ்சிருக்கா தெரியுமா தம்பி? அப்படி என்ன செஞ்சிட்டா? அந்த பூசாரி மகனோட சேங்க வச்சுக்கிட்டு இருக்கா தம்பி. விடுங்கண்ணே, சின்ன சிறுசுங்க ஏதோ தெரியாம பண்ணிருக்கேன். இதை போய் ஏன் பெருசுப்படுத்துறீங்க? இதுவா சின்ன சிறுசுங்க, இவ பண்ணி இருக்கிற காரியம் ஒரே 2 பண்ணிருந்த தம்பி. என் பாப்புல நான் வர மாட்டேன். உன்னை வெட்டி போட்டுருவேன். அண்ணே இருங்கண்ணே, நீங்க பெருக்கிற கோவத்துக்கு வெட்டி போட்டாலும் போட்டுருவீங்க. நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க, இளைஞ நான் அப்புறமா அனுப்பிச்சு வைக்கிறேன். தம்பி, நீ சொல்றியேன்னு தான் இந்த புள்ளைய விட்டுட்டு போறேன். நல்ல புத்திய சொல்லி அனுப்பு. நீங்க வீட்டுக்கு போங்க, போங்கண்ணே. நான் அன்னைக்கே சொன்னேன், ஆட்டை ஒழுங்கா பார்த்து மேயின்னு. இப்ப ஆளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கியா? உங்க ஒப்பன் கோவம் தண்ணின வரைக்கும் நம்ம வீட்டுல போயிரு. போற வந்து பேசிக்கிறேன். போ. கைய விடுப்பா. வர ஐயா, ஐயா. என்ன பூசாரி? என் பையன் உங்க வீட்லயே இருக்கட்டுங்க. என் வீட்டுல இருந்தா அந்த சங்கிலி மக இவனை இழுத்துட்டு போயிருவா. இங்க இருந்தா நீங்க அடியாளுகளுக்கு சோறு போட்டு சும்மா வச்சிருக்கீங்க. இவனை கவனிச்சுக்குவானுங்க. நான் அப்பவே சொன்னேன். எப்ப சொன்னா நீ? ஐயா தோட்டத்துல இவனை எருவு மாடு மேய்க்க போடுங்கன்னு கேட்டீங்களா? படிக்க போயிட்டு வந்து ஆடு மாடு மேய்க்கிற பின்னாடி திரிறான். நாங்க 2 பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? தம்பி உள்ள போ. போடா உள்ள. ஐயா சொல்றாருல்ல. ஐயா தம்பி வாசப்படிய தான்னா காலை முறிச்சு போட்டு. சரிங்க. ஏ புள்ள இளஞ்சி, கூட்டுக்கு வா. நான் வரல. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? நான் வரல. இங்க பாரு அலஞ்சி, எங்க கூட நீ வராம நாங்க போறதா இல்ல. பேசாம அப்பாவோட புறப்பட்டு வா. பாம்னே, அவகிட்ட என்னடா கெஞ்சிக்கிட்டு? கழுதைய கைய புடிச்சு இழுத்துட்டு போறத விட்டுட்டு இனிமே எனக்கு இதுதான் வீடு. மீறி என்னை இழுத்துட்டு போக நினைச்சீங்க, என்ன போனமாதான் பாப்பீங்க. என்னையா எதிர்த்து பேசுற? உன்ன அண்ணா அண்ணா அண்ணா, உங்க உதிரத்துல பிறந்தது ஒரு மாதிரியா வேற போது 2 நாள்ல தன்னால வரும்ண்ணே. வாங்க, அட வாங்கண்ணா. அண்ணா, அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. சாப்பிடு மணியரசு. எனக்கு சாப்பிட பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இளைஞ்சி என் மனசுக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஆனா இடையில இவங்க யாரு? ஜாதி மதம்னு சொல்லி எங்களை பிரிச்சு வைக்கிறதுக்கு. மனசும் மனசும் சேர்ந்துருச்சுன்னா மதம் போயிடும், ஜாதி போயிடும். இதெல்லாம் போயிருச்சுன்னா இத சொல்லி பொழப்பு நடத்துறவங்களுடைய பொழப்பு போயிடுமே. அதனாலதான் நம்மள மாதிரி உள்ளவங்களை பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறாங்க. இலக்கியத்திலையும் சினிமாவிலையும் காதல்னா கைகொட்டி சந்தோஷப்படுற இந்த சமுதாயம் அவன் வீட்டுல காதல்னா மட்டும் எட்ரா அருவாள வெற்ற அவங்களங்கிறான். அதுக்கு அந்த ஆண்டவனும் தொண போறான். என்ன சொல்ற நீ? எங்களையாவது இந்த கீழ்த்தனமான மனுஷங்க பிரிச்சு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனா உங்களுக்கு அந்த ஆண்டவனே தண்டனை கொடுத்துட்டான். காதலிக்கிறவங்க கடவுளையும் புரிஞ்சுக்க முடியல, கேவலம் மனுஷங்களையும் புரிஞ்சுக்க முடியல. மிஸ்டர் தாமரை செல்வன், இந்த வழக்கு சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? ஐயா, இந்த கேஸ் விஷயமா ஒரு முக்கியமான சாட்சி வந்திருக்கிறாங்க. அவங்க நீங்க விசாரிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பெர்மிஷன் கிராண்டட். பொன்னாத்தால் பொன்னாத்தால் பொன்னாத்தால். கடவுள் சாட்சியாக, கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேர் என்னம்மா? பொன்னாத்தாள். உங்களோட கணவர் பேர்? நாச்சமுத்து கவுண்டு.
அதோ அங்க நிக்கிறாரு, அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நான் பெத்து வளர்த்த மகனை எனக்கு தெரியாமலே இருக்கும். அப்புறம் என்ன பரிசுல, பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்? அது சாமி, எம்புட வசதிக்கு தகுந்த மாதிரி இந்த சீமையில என் ஜாதி பசங்க ஒத்தரும் இல்லீங்களே. ஆமாமா, நீ தான் துறக்கிட்ட. அலுங்காப்புல 100 ஏக்கரை புடுங்கிட்டியே. சாமி, நான் அங்க புடுங்கினேன், உங்களுக்கே தெரியும். துரைதான் வச்சுக்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாரே. அதனாலதான் நீ பெரிய மனுஷன் ஆயிட்ட. அப்புறம் என்ன, உன் பொண்ணு கல்யாணம் பண்ண வேண்டியதானே? எங்கேயாவது மாப்பிள்ளை பார்த்திருக்கீங்களா? ஆமா. யாருங்க? நான் தான். ஐயோ, ஏண்டா உன் பொண்ணை கட்டிக்க எனக்கு தகுதி இல்லையா? சாமி, என் சாதி என்ன, உங்க சாதி என்னங்க? ஜாதி என்னடா ஜாதி? எனக்கு ஒரே பொண்ணு, அவளும் கல்யாணம் பண்ணிட்டு புருஷனோட போயிட்டா. நான் ஒண்டி கட்டேன், அதான் உன் பொண்ணை கட்டேன். இந்த வயசுல எனக்கும் ஒரு ஆதரவா இருக்கும், உனக்கும் சோம குறைஞ்ச மாதிரி இருக்கும். சாமி, கொஞ்சம் யோசிக்கணுமுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? இல்லைங்க, என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுங்க. யாரா அவன் பைத்தியக்கார பைய? இதுல பொண்டாட்டிட்டு கேட்கறதுக்கு என்ன இருக்கு? என்ன தெரிந்தாலும் பொண்ணை பெத்தவ அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டா நல்லா இருக்குங்கிற. சரி, கேட்டுட்டு நல்ல பதிலா சொல்லு. சரி சாமி, நான் வரணுங்க. என்னங்க சாமி, அந்த சாதியில போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு? டேய், மணியக்காரன் குடுமி சும்மா ஆடாது. இந்த ஊர்ல எனக்கு அப்புறம் அதிகமான சொத்து அவனுக்கு தான் இருக்கு. அவனுக்கு ஆம்பளை வாரிசு இல்ல. பொன்னாத்தாவை கட்டிக்கிட்டா சொத்து பூரா எனக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்ல, பொன்னாத்தா மாதிரி ஒரு அழகானவ இந்த சீமையிலே இல்ல. பெரிய மனுஷன் பொண்ணை கேக்குறாரு, சரின்னு சொல்ல வேண்டியதானே. இதுக்கு போய் என்ன கேட்கணுங்களா? அது இல்ல, 2ஆம் கல்யாணம். மணியக்காருக்கும் வயசாகி போச்சு, அதான் யோசனை பண்றேன். அட சும்மா இருங்க. ஆளு வாட்ட சாட்டமா மைனர் மாதிரி தானே இருக்காரு. வயசு என்ன வயசு? நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தா நம்ம சாதியே மாறி மணியக்கார ஆத்தா ஆயிடுவா. என்ன நான் சொல்றது சரிதானுங்களே? உங்க அப்பன் பண்ண வேலையை பாத்தியா? சாக போற காலத்துல இந்த வயசுல அவன் கல்யாணம் கேக்குதா? ஏன் இப்படி தாம் தூம்னு குதிக்கிறீங்க? வயசான காலத்துல எல்லா ஆம்பளைங்களும் ஊருக்கு ஒப்பாட்டி வச்சுக்குவாங்க. எங்க அப்பா கல்யாணம் தானே பண்ணிக்கிட்டாரு. அப்பனுக்கு வக்காலத்தா? உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டதே உங்க அப்பனுடைய சொத்துக்கு தாண்டி. வாரிசு இரிசுன்னு ஏதாவது வந்துச்சு, உங்க அப்பனு இருக்க மாட்டான், அந்த வாரிசு இருக்காது. உங்க அப்பன்ட்ட சொல்லி வை. ஐயா, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குங்க. ஐயா, பெரிய மணிக்காருக்கு மகன் பிறந்திருக்காங்க. மகனா? ஆமாங்க. எம்மன் பிறந்திருக்காண்டா. வருஷமா என் மகனை வளர்த்து இந்த ஆளுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும்னு அரசம்பாளையத்துக்கு என் மகனை அமுச்சு வச்சேன். மதுரை வீரன் நில சம்பந்தமா அந்த பத்திரத்தை பார்த்து எனக்கு நல்ல முடிவு சொல்லணும்னு வேண்டிக்கிறேன். இந்த சாட்சியை விசாரித்ததன் பேரில் சந்தேகத்துக்கிடமின்றி மதுரை வீரன் கோவிலும் அதை சுற்றியுள்ள 100 ஏக்கர் நிலமும் பொன்னாத்தாளுக்கும் அவருடைய ஒரே வாரிசான தாமரை செல்வனுக்கும் சொந்தமென இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது.
மேலும் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அரசம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பெரிய மணியக்காரரான நாச்சிமுத்து கவுண்டரையும் அவருடைய இரண்டாவது மனைவியான பொன்னாத்தாளின் தகப்பனார் பாட்டப்பனையும் சந்தேகத்துக்கிடமின்றி கொலை செய்தவர் சின்னமணியக்காரரான சுப்பராய கவுண்டர் என்பது தெள்ளத் தெளிவாகிறது. எனவே சுப்பராய கவுண்டரை கைது செய்து விசாரணை நடத்தும்படி இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது.